இது ஒரு பெரிய டேஞ்சரஸான பாலம் இது. ஐயோ சரியான டேஞ்சரஸான பாலம். ஆமாம், அண்ணன் நடந்து வராப்புல பாருங்க. நம்ம வந்து மனசை எந்த வீட்டிலையோ சிதற விடக்கூடாது. நம்ம கண்ணும் கருத்துமா இந்த பாலத்திலேயே நம்ம கவனம் இருக்கணும். நல்ல ஆழம். ஆமாம், நல்ல ஆழம். கீழே விழுந்தா அதோட எடுக்கிறதுக்கு வேற யாரும் இது வர முடியாது, இறங்க முடியாது கீழே. எத்தனை அடி அதுல? இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இருக்கும். 80 அடியா? 80 அடி இருக்கும். சரியான ஆழம். அப்படி எடுக்கிறதுக்கு வேற யாராச்சும் தான் வரணும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக புத்திசாலித்தனமாக கரெக்டாக இந்த இடத்துல வரணும். இது ரொம்ப டேஞ்சரான பாலம். பார்த்தீங்கன்னா சரியான பாலம் இது, ட்ரெயின் பாலம் இது. கீழே 80 அடியா. இதுலெல்லாம் போனால் தான் இந்த வில்லேஜுக்கு போக முடியும். புரளியா பாலத்தை கடந்துட்டோம். இன்டர்வியூ லெட்டர் வரும். இந்த பேங்க் ஆதார் கார்டுகள்லாம் நிறையா வரும். ஓல்டேஜ் பின்ஷன், அந்த பின்ஷன் வரும். அந்த பின்ஷன் எல்லாம் வரும்போது இங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சிங்காராவிலிருந்து இப்போ நம்ம போகிற வழி பாதையில எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறக்கு இந்த வழியில தான் வரணும். இந்த வழியில் கொண்டு கொடுத்துட்டு நான் பஸ்ஸில் வந்துடுவேன். ஆனால் நடந்து போனால் நடந்து தான் போய் ஆகணும். நடந்து தான் போய் ஆகணும். நான் வந்து டெய்லி வந்து இங்கே வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நான் அப்படியே போயிட்டு அந்த தண்ணியில் மோங்க கையெல்லாம் கழுவிட்டு நான் அங்கிருந்து அப்புறம் நான் இப்படியே போகணும். இப்போ இத்தனை வருஷம் அதெல்லாம் வந்திருப்பீங்கல்ல? ஆமா. இதுல யானை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா. விரட்டின அனுபவம் இருக்கா? விரட்டின அனுபவம் இருக்கு. எப்போ? அந்த இடத்துல வந்து வரும்போது அங்க வந்துருச்சு யானை. இங்க இந்த இடத்துல வந்துருச்சு. நான் பாலத்து மேல நின்றுட்டேன். பாலத்து மேல யானை வராது. அதனால பாலத்து மேல நின்றுட்டேன். அது வந்து சத்தம் போட்டு அப்படி கீழே இறங்கி அப்படி போயிடும். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யானை போன பின்னாடி நான் போவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை மாதிரி யானை பார்த்துருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் பார்த்துருக்கேன். 4 டைம் பார்த்துருக்கேன். நேராகவே முட்டிட்டோம். நேராகவே முட்டினோன்னு அந்த யானைக்கு வந்து ஆனால் ஒன்றும் பண்ணல. இவ்வளவு டிஸ்டன்ஸ் கூட இல்லை. அது ஒரு யானை அந்த இடத்துல பில்லு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது பேக் சைடில் போயிட்டான். நீங்களா? நான் அது முன்னால் பில்லு சாப்பிட்டுட்டு இருக்குது. நான் பேக் சைடில் போனோடனே அப்புறம் அந்த வாழை பார்த்தோன்னே தெரிஞ்சு ஐயோ யானை நிற்கிறான்னு. அப்புறம் போன வெளியில் ஓடியான்ட்டேன். நல்ல வேலை திரும்பி பார்த்து இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கும். வேற என்ன மிருகங்கள்லாம் அது மாதிரி போகும்போது பார்த்துருக்கீங்க? கரடி, அப்புறம் வந்து நாய் சிறுத்தை, மான், குரங்கு, கருங்குரங்கு. அந்த குரங்கு எங்கத்து குரங்குன்னு தெரியல. முகம் மட்டும் கருப்பா. அது இங்கெல்லாம் வரும். இங்கெல்லாம் வரும்போது இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னை பார்த்தோன்னு எல்லாம் நகர்ந்துடும். எனக்கு வழி விட்டுரும். அப்புறம் நான் என் பாட்டுக்கு. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரே டைம். அது பாறை மேலே உட்காந்துருந்துச்சு, வெயில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னை பார்த்தது கொஞ்ச நேரம் போட்டு அது எட்டி குதிச்சு ஓடிடுச்சு. கரடி இருக்கு. கரடி வந்து அது ஒரு டைம் பார்த்துட்டேன். இப்போ உங்க வீட்டம்மா ஒருத்தர கூட்டு வந்தீங்கல்ல, அது இந்த இடத்துல தான் நான் வந்து போயிட்டு வரேன். அப்ப இங்க கூட்டு வந்துறீங்களா? கூட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து என்னுடைய ரூட் பூரா சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் இந்த வழியில தான் வருவேன். இந்த வழியில போகும்போது இந்த வழி இப்படி நான் வரும்போது யானை என்னை பிடிச்சிருச்சுன்னா கூட நான் உனக்கு ஃபோனில் இந்த இடத்துல என்னை யானை பிடிச்சிக்கிச்சின்னு நான் சொல்லுவேன். சொன்னோடனே நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு நீ ஐடென்டி பண்ணிட்டு நீ வந்துடணும். அதுக்காகத்தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு ஒரு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி என்னை யானை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது இங்கே வந்து பார்த்தாக்கா அப்புறம் இங்கே வந்து தேடுதா எங்கள் ஒரு பக்கத்தில் நான் கிடப்பேன். அதுக்காகத்தான் அது கூட்டிகிட்டு வந்தேன். அது நான் வந்து கூட்டிகிட்டு நல்லா ஜாலியாக வாக்கிங் பண்ணுறதுக்கோ காட்டுக்குள்ள சுற்றிக்கிட்டு திரியறதுக்கோ வரல. அது வந்து அதுக்கு மிஸ்ஸஸ்க்கு ஒரு லெசன். காட்டுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்குது, நான் இப்படியெல்லாம் போகிறேன். அதனால வந்து நீ வந்து பார்த்து கரெக்டாக நீயும் அதை அனுசரித்து நடந்துக்கணும். அதுக்காகத்தான் அது கூட்டிகிட்டு வந்து